3வது மாத வளகாப்பு, 5வது மாத வளகாப்பு, 7ஆம் மாத வளகாப்பு, 9வது மாத வளகாப்பு, அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை உண்டாயிருக்கும் போது நிறைய பேர் அந்த மாதிரி வளகாப்புலாம் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து மகளிர் தினம் அன்னைக்கு வந்து மகளிரை வந்து நல்ல சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. லவ்வர்ஸ் டேக்கு வந்து டேரி மில்க் டே, டெடி பியர் டே, கிஸ் டே, அந்த டே இந்த டே அப்படி அப்படின்லாம் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மருமகளா மகளா வரா. வந்த அந்த பொண்ணு வந்து 10 மாதம் ஒரு குழந்தைய வந்து சுமந்து எடுத்து வழியை தாங்கி எல்லாத்தையும் தாங்கி அவள் வந்து பெற்றெடுத்து, ஆனால் அவளுடைய இனிஷியலை கொடுக்கறதுக்கு அவளோட இனிஷியலையும் சேர்த்து வந்து ஒரு குழந்தைக்கு வைக்கிறதுக்கு யாருமே இங்கே எல்லாருமே யோசிக்கல. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 50 பேர்ல ஒரு 49 பேர் 50 பேருமே அப்பாவோட இனிஷியல் வச்சிருக்க பசங்கள் தான் அதிகம். அப்போ அந்த பசங்களுக்கு இனிஷியல்னா அப்பா மட்டும்தான் அப்படியா கிடையாதுல்ல. பேரண்ட்ஸ் மீட்டிங்னா 2 பேருமே தான் போடும். கார்டியன்னா நம்ம 2 பேர் தான், அப்பா அம்மானா நம்ம தான். அப்போ எல்லாமே இருக்கும்போது 2 இனிஷியல் வச்சா என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்து நம்ம மகளிர் தினம்னு கொண்டாடுறதுனாலையோ வந்து லவர்ஸ் டேன்னு நம்மளை தூக்கி வைக்கிறதுனாலையோ அம்மாக்கள் தினம் அந்த தினம் இந்த தினம்னு சொல்லி அந்த நாள்களுக்கு மட்டும் நமக்கு வந்து கொண்டாடுறதுனாலையோ நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. இந்த உலகத்துக்கு வந்து ஒரு இன்னொரு உயிரை வந்து கொடுக்கக்கூடியது அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, உரிமை உண்டு அப்படின்னா இனிமேல் வந்து தந்தையோட இனிஷியல் மட்டும் வைக்காதீங்க. தந்தை தாய் அப்பா அம்மாவோட இனிஷியல் ரெண்டையுமே சேர்த்து வைங்க. அப்பந்தான் அவ வந்து முழுமையா வந்து உங்க வீட்டோட வந்து சேர்ந்துட்டாங்கிறதுக்கு நீங்க உண்மையிலேயே மருமகளா உண்மையிலேயே அம்மாவா நீங்க ஏத்துக்கிட்டதா இருந்தா நீங்க அந்த மாதிரி இனிஷியலை ஏன் சேர்த்து வைக்க மாட்டீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அத்தனை வளகாப்பு நடத்துறாங்க, அப்படி நடத்துறாங்க, டெய்ரி மில்க் டே தராங்க, இது தராங்க, எல்லாம் தராங்க. ஆனா உங்களுடைய குழந்தைக்கு அவங்களோட இனிஷியலை மட்டும் தான் வைக்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே இனிஷியலுங்கிறது. அதை சேர்த்து வச்சா என்ன நான் கேட்குறேன். நீங்கள் எவ்வளவோ நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்பா அம்மா இனிஷியலை சேர்த்து வச்சவங்க ரொம்ப ரேராக இருக்காங்க. அதில் எங்கள் அப்பா வந்து அந்த காலத்திலேயே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. ஆனால் என் காலத்தில் இந்த 2014 தான் நான் குழந்தை பெற்றது. ஆனால் என்னோட குழந்தைக்கு கூட அதை நான் ஃபாலோ பண்ண முடியல. அப்போது இதை வந்து ஆதிக்கம்னு சொல்லவா, இல்லை நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து முழுமையான முறையில் ஏற்றுக்கல அப்படிங்கிறத நான் நினச்சிக்கவா? ஒரு சின்ன விஷயந்தான், செஞ்சு பாருங்கள், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நம்மளுக்கு வளகாப்பு நடத்துறதுனாலையோ மகளிர் தினம் கொண்டாடுறதுனாலையோ லவர்ஸ் டேன்னு சொல்லி நம்மளை வந்து பெண் 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 அப்படின்னு சொல்கிறனாலையோ விஷயம் கிடையாது. ஆணும் பெண்ணும் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்தது தான் அந்த குழந்தையோட கார்டியன். அப்படின்னா அப்பா அம்மா 2 பேரை இனிஷியலும் அதில் இருக்கணும்.